சட்டசபையில் நீங்கள் கூச்சல் விடுறப்ப எப்படி பார்ப்பாங்க மக்களோ? திமுகனா அடாவடி, திமுகனா அராஜகம், திமுகனா ரவுடிசம், இப்படி தான் பார்ப்பாங்களா? இந்த கட்டமைப்புகளை நீங்களே கொண்டு வரீங்களாங்கிறத நம்ம கேள்வியாக கேட்குறோம். தனிப்பட்ட முறையில் பேசல. என்னன்னா வயிற்றுச்சு, வயிறு எரிகிறதுன்னு ஒரு விளம்பரம்லாம் வந்து குடிச்ச உடனே கடை குடிச்ச உடனேலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு பண்டலில் வச்சு அவங்க குடிச்சா கூட அது சரியாகும். துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ வந்து ரொம்ப தரக்குறையாக பேசியிருந்தாரு. மினிஸ்டர்ஸை வந்து போடி வாடி அவ இவ, அதுக்கப்புறம் முதல்வர் வந்து பொட்டு மாமா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஏங்க அவரு தருதலைன்னு சொல்றாரு. தருதலைன்னு சொல்லும்போது ஒரு தலைவர் கூட உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் நம்ம இயக்கத்தில் இதை கிடையாது, திராவிட சிந்தனைகள்ல இது கிடையாதுன்னு சொல்லி உதயநிதி எந்திரிச்சு இவர் பேசுனதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? கீர்த்தனான ஒரு மத்தியில் கொடுக்கிற மாதிரி பெரிய படம் இருக்கு. நம்ம செஞ்சதான் அவன் சொல்றான், நாங்க தான் 100 நாள்ல எல்லாம். பொதுவாக இப்போ நடந்த 100 நாள் விளக்க பொதுக்கூட்டம்லாம் இருக்குல்ல, அதில் ஏறி தருதலை ஸ்டாலின், தருதலை உதயநிதி, தருதலை ஆர் ராசா, தருதலை RS பாரதி, இந்த மாதிரிலாம் பேசினா இதில் என்ன மாதிரி கேவலமான அரசியல் இருக்கு? 2 பிளவா திமுக போதான்ற ஒரு கேள்வி பெருக்கு. ஆனா இங்க கனிமொழி அவர்கள் வந்து டைரக்டா அட்டாக்கு, பெண்களை வச்சு பெண்களை இழிவுபடுத்தி அரசியல் பண்ணணும். காலங்காலமா இந்த அரசியல் நடந்துட்டு இருக்கு, அதுல இருந்து நம்மளாம் எந்திரிச்சு வரணும். இப்போ கனிமொழியுடைய இந்த பதிவுங்கிறது சரியான இடத்துல அவங்க நிற்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். கனிமொழிக்கு தெரிகிறது பெண்களை இழிவுபடுத்தி ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாதுங்கிறது கனிமொழிக்கு தெரியுது. ஏன் திமுகவினருக்கு தெரியல? பட்டுக்கோட்டையில் வந்து ஒரு பேருந்து நிலையம் இணைஞ்சு கட்டினது புதுசு, மேற்கூரைகள்லாம் ஜன்னல்லாம் வந்து உடஞ்சு விழுவுது, காற்று இதெல்லாம் ஒத்துக்கிறது. அவங்க அதான் சொன்னாங்க, பலத்த காற்று இதெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. முட்டு கொடுக்கல, காசு கட்டி இருங்க, அவங்க காசு கட்டி தரமா கட்டி இருந்தா எவ்வளவு பெரிய காத்து வந்தாலும் அதை நம்ம தடுத்து பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், பலத்த சொல்ல மழையின் காரணமா அது விழுந்துருச்சு. இது நடக்கும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, என் வீடியோ நீங்க சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அதிமுகல இருந்தும் திமுகல இருந்தும் படைப்படையாக வரப்போகிறாங்க. திமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறும் பிழையும் நடக்க போகுது. இப்போ இதை தான் கனிமொழி அவர்கள் தடுக்கணுங்கிறாங்க, இதை தடுக்க விட மாட்டாங்க. விஜய் அவர்களும் என்ன பார்க்குறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, அந்த அளவுக்கு அரசியல் செய்யக்கூடிய விஷயங்கள் இங்கே நடக்கலைங்கிறப்ப விஜய் அவர்களும் என்ன பண்ணுறாரு, ஒரு பாயிண்ட்லேருந்து சரி ஓகே ஸ்டாலின் உள்ளே கொண்டு வருவோம் எல்லாம் ஒரு இதாக. எப்படி இது விஜய் அவர் நினைக்கிறாரு ஸ்டாலின் அவர் உள்ளே வரணும் அப்படி நினைக்கலன்னா அந்த வார்த்தை சொல்லிக்கவே மாட்டாரு. இடைத்தேர்தலில் சில பேர் நல்லது நடக்கும், அப்போ ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் நிச்சயம் வெற்றி பெறுவார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்போர் பத்திரிகையாளர் யாசர் சார். வணக்கம். வணக்கம் ரெக்ஸ். நாள் ஆள் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி முடிஞ்சு ஆவணி தொடங்கிருச்சு. திமுக அடுத்து திருமண மேடைகளில் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற ஒவ்வொரு மேடையிலையும் பிரச்சாரம். முதல்ல வந்துட்டு முகூர்த்த நாள் வந்துருச்சு. முகூர்த்த நாள் வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நினைக்கிறேன். துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ வந்து ரொம்ப தரக்குறையாக பேசியிருந்தாரு. மினிஸ்டர்ஸை வந்து போடி வாடி அவ இவ, அதுக்கப்புறம் முதல்வர் வந்து பொட்டு மாமா அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. திமுக திரும்பி அதுதான் இப்போ என்னன்னா, இவங்க தாவேக்கா வந்து ஒரு தப்பு செய்கிறாங்க. சட்டசபையிலே வந்து சரி சட்டசபையினோட நாகரிகத்தை காப்பாற்றுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக இப்போ நடந்த 100 நாள் விளக்க பொதுக்கூட்டம்லாம் இருக்குல்ல, அதில் ஏறி தருதலை ஸ்டாலின், தருதலை உதயநிதி, தருதலை ஆர் ராசா, தருதலை RS பாரதி, இந்த மாதிரிலாம் பேசினா திமுகலேருந்து எதுவும் எதிர்வினை வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் பேசுங்க, பதிலுக்கு நம்ம பேசலாம். இதில் என்ன மாதிரி கேவலமான அரசியல் எடுத்துக்கிறீங்க? ஏங்க அவரு தருதலைன்னு சொல்கிறாரு. தருதலைன்னு சொல்லும்போது ஒரு தலைவர் கூட உட்காந்துருக்கீங்க, இதெல்லாம் நம்ம இயக்கத்தில் இதை கிடையாது, திராவிட சிந்தனைகள்ல இது கிடையாதுன்னு சொல்லி உதயநிதி எந்திரிச்சு இவர் பேசுனதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? அன்றைக்கு சட்டசபையில் வந்து கருணாநிதின்னு சொன்ன உடனே முதல்வர் மன்னிப்பு கேட்குறாரா இல்லையா? அந்த முதல்வரையே நீங்கள் தருதலைன்னு சொல்லும்போது உங்களுக்கு மன்னிப்பும் கேட்க வேணாம், இல்லை அவரை கண்டிக்கவும் கூடாது அப்படிங்கிறப்ப அப்போ என்ன மாதிரி அரசியலை நீங்கள் கட்டமைக்கிறீங்க? இப்போ கேள்வி வருது இல்லை? அப்போ இதை பார்த்துட்டு மக்கள் சட்டசபையை பார்க்குறப்ப, சட்டசபையில் நீங்கள் கூச்சல் விடுறப்ப எப்படி பார்ப்பாங்க மக்களோ? திமுகனா அடாவடி, திமுகனா அராஜகம், திமுகனா ரவுடிசம், இப்படி தான் பார்ப்பாங்களா? இந்த கட்டமைப்புகளை நீங்களே கொண்டு வரீங்களாங்கிறத நம்ம கேள்வியாக கேட்குறோம். இப்போ என்ன நாகரிக அரசியலை நீங்கள் பின்பற்றலாம்? ஒரு உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலன்னா முதலமைச்சருங்க. இங்கே ஆர் ராசா இப்போ கூட கல்யாணம் பண்ணல, தருதலைங்கிறாரு, பன்னாடங்கிறாரு, இதெல்லாம் என்ன வார்த்தை? எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா வயிற்றெரிச்சல், அது நம்ம இந்த வயிறு எரிகிறதுன்னு ஒரு விளம்பரம்லாம் வரும், குடிச்ச உடனே கடன்னு குடிச்ச உடனேலாம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு பண்டலில் வச்சு அவங்க குடிச்சா கூட அது சரியாகாது. உங்களுக்கு புரியுதா? அவ்வளோ வயிறு எரியுது அவங்களுக்கு. அந்த முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற பார்க்குறப்ப அப்படியே வயிறு எரிக்குது. என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தது, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய்னு இருக்கு, இல்லைன்னா முதலமைச்சர் உதயநிதியாவது இருந்திருக்கணுமே. இவங்களுக்கு இப்போ என்னெல்லாம் ஆசைனா, ஸ்டாலின் தோத்துருந்தா கூட பரவாயில்ல,
திமுக ஆட்சி பிடிச்சி உதயநிதி முதலமைச்சராவது ஆயிருக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காங்க இப்ப இவங்க, இந்த கனவுல இருக்காங்க அவங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த அரசியலை எப்படி எடுத்துட்டு போறாங்கிற பல கேள்விகள் இருக்கு. என்னன்னா ஒட்டுமொத்தமாக இன்னும் சகித்து கொள்ள முடியாத நிலையில திமுக இருக்குதுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு நிமிடமும் வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறாங்க, எங்கேயாவது நீங்க கடிவாளம் போட்டீங்களா? திமுகவை கேட்கிறேன். இல்ல உதயநிதி அவர்களே அப்படிதான் பேசினார். மேடையில் ஏறிட்டு வெக்கமான சூடு சொரணன் தான் முதல் சொல்ல வரேன். இது அவங்க கட்சியே கிடையாது. இப்போ அது எதிர்கட்சியே இல்லை. இப்போ எதிர்கட்சி மாதிரியே அவங்க இல்லை. அவங்க ஏதோ இந்த நகைச்சுவை மன்றம் மாதிரி வராங்க போகிறாங்க. இந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த கரகாட்டத்தில் எல்லாம் நம்ம செந்தில் படத்தில் ஒரு வேனில் வருவாங்க, எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு திரும்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி கதை தான். வராங்க, திட்டுறாங்க, திரும்பி போயிடுறாங்க, வராங்க, திட்டுறாங்க, திரும்பி போயிடுறாங்க. கல்யாணத்துக்கு போனால் அங்கே போனால் மணமக்களை வாழ்த்துறதுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுங்க. அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு எப்படி தோணும்? என்னடா இது, நம்ம கல்யாணத்துக்கு எதுக்கு கூப்பிட்டோம்? ஒரு தாலி எடுத்து கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை அனுப்புவாங்கன்னு பார்த்தா இவங்க கட்சி பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்கன்னா இன்னும் இப்போ தான் வாழ்க்கையை தொடங்குறாங்க. அவங்க மனதுக்குள்ளே எப்படி இருக்கும்? இப்போ ரெக்ஸு கல்யாணத்துக்கே நம்ம உதயநிதியை கூப்பிட்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வந்து நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதப்ப உன் மனசுக்குள்ளே எப்படி தோணும்? ஒரு மாப்பிள்ளையா கல்யாண மேடையில் வந்து யாராவது அழுகுவாங்களா? அதை தான் இப்போ திமுக செஞ்சுட்டு இருக்கு. இதை அவங்க யோசிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம் ரெக்ஸ். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கேவலப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்துக்கிறாங்க. இப்போ ஜென்சியாக வந்து சட்டசபையில் திமுக மாறணும். இப்போ மாறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 70 வயதான ஏவா வேலு, கே நேரு, அதான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ரகுபதி, இவங்களாம் ஜென்சியாக மாறிட்டு இருக்காங்க. ஜென்சியாக இருக்க எல்ஓபியே சும்மா இருக்காரு, இவங்களாம் ஜென்சியாக மாறிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ன சொல்லி அனுப்புறீங்க? அது சரியாக கடைப்பிடிக்கிறாங்களா? நம்ம அதான் கேட்குறோம். எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்துறீங்க, ஸ்டாலின் கண்ணாவினான்னு திட்டுறாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு தலைவர் திட்டுறாரு, ஒரு முன்னாள் முதல்வர் திட்டுறாரு. அது தொடர்ந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இன்னொரு எம்எல்ஏ ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. அப்போ என்ன உங்களுக்கு புரியலையா? நாகரிக அரசியலுங்கிறது திமுக கிடையாது. ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யணுங்கிறது திமுக கிடையாது. சுத்தமாக உதயநிதி ஸ்டாலினை எதிர்கட்சிகள் யார் கூட உட்காந்துருக்க எந்த எம்எல்ஏக்கும் பிடிக்கலங்க. இது ஒரு உண்மை, ரியாலிட்டி. இது எல்லா இடத்துலையும் தெரியுது. ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விஜய் அவர்கள் எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நகைச்சுவையை பார்க்குறாரு. இவரெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்து நம்ம ஒரு முதலமைச்சராக ஆயிருக்கோமேங்கிற அவர் ஒரு ஃபீலிங்கில் இருக்காரு. அதனால தான் அவர் வந்து சொல்கிறாரு, நான் பேசாமல் இருந்தாவது யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குங்கிறத ஸ்டாலின் அவர்களை சொல்கிறாரு. ஏதாவது ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று உள்ளே வந்தால் சந்தோஷம். புரியுது. மற்ற எல்லாம் பேசுறது சொல்றீங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசுறதுன்னு சொன்னோம்ல. அவர் என்ன சொன்னான்னா, சில லட்சம் மக்கள் சேர்ந்து வாக்களித்து இன்னைக்கு பல லட்சம் மக்கள் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்படி தான் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? 200க்கு 200 வெல்வோம், 2.1 சொன்னீங்க. ஏதாவது ஒன்று செல்ஃப் எடுத்துச்சா? ரெண்டாவது யூடியூப்பில் நீங்கள் பண்ண விளம்பரங்கள் எவ்வளோ? ஏதாவது ஒன்று யூஸ் ஆச்சா? நான் கேட்குறேன். சொந்த தொகுதியிலையாவது உங்களுக்கு யூஸ் ஆச்சா? குளத்தூர்லையாவது யூஸ் ஆகிருக்கணுமா இல்லையா? நீங்கள் சொல்கிறபடி குளத்தூர்லேயே யூஸ் இல்லையே. உங்களுக்கு புரியுதா? ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாளும் திமுக செய்த முறைகேடுகளும் பிரச்சனைகளும் வெளியாகிக்கிட்டே இருக்குது. இப்போ சட்டமன்றம் எப்படி ஆயிடுச்சுன்னா கடந்த காலங்களில் இருந்த வாதம் விவாதங்கள்லாம் கலைஞ்சு இப்போ இல்லை. நம்ம ஒரு பத்திரிகையாளராக பார்க்கும்போது இது ஓப்பன் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. சட்டசபையே ஓப்பன் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. இவங்க ஒரு குறையை சொல்ல, அவங்க ஒரு குறையை சொல்ல. இங்கே மக்களுக்கான தேவைகள் அங்கே பேசுகிறீங்களா? அது எதுவுமே இல்லை. தாவேகாவையும் தான் சொல்கிறேன். 2 கட்சிகளும் சரி, அதிமுக நடுவில் நாங்களும் இருக்கோம்னு சொல்லி எந்திரிச்சு அவங்களும் ஸ்கோர் பண்ணுறாங்க. அங்கே எங்கேயுமே வந்து மக்களுக்கான விஷயங்களை மக்கள் மன்றத்தில் பேசுறது இல்லை. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். போராட்டங்கள் திமுக மக்கள் மன்றத்தில் பேசல, அதுக்கு மாற்று தான் தாவேகா. போராட்டங்கள் அப்படின்னு ஒன்று வெடிக்கும் போது தாவேகா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஏன் தாவேகா இது வரைக்கும் சரியான அணுகுமுறை? ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா எப்பயுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கக்கூடிய போராட்டங்களுக்கு முதல்வர்களை அவ்வளோ எளிதாக அனுப்ப மாட்டாங்க உளவுத்துறை. ஒன்று அமைச்சர் நான் சொல்கிறேன், உளவுத்துறை அனுப்ப மாட்டாங்க, முதல்வர்களே அனுப்ப மாட்டாங்க. போராட்டம், கலவரம், வன்முறை, இந்த மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, எங்கெல்லாம் போனால் சிக்கல்கள் இருக்குன்னா முதலமைச்சருக்கு இந்த செக்யூரிட்டிஸ் இருக்காங்களே, இசட் பிரிவு, இவங்க யாருமே பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒன்று உளவுத்துறை போயிட்டு இங்கே போய் ரிப்போர்ட் கொடுப்பான் ஃபஸ்ட்டு. சார் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது, நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் அனுப்புவார். உளவுத்துறை பார்த்து விசிட் பண்ணி 360 டிகிரியில் விசிட் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுப்பான். அப்புறம் ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது முதல்வரின் பாதுகாவலர்கள் அதை சரி செய்வாங்க. இதெல்லாம் சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் போங்க. இதுதான் கடந்த ஆட்சியில் ஸ்டாலினுக்கும் நடந்தது, மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதே தான் இப்போ இங்கே பின்படுத்தப்படுது. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? அமைச்சர்கள் யாரும் போகலைங்கிற ஒரு கேள்வியும் வருத்தமும் இருக்குது. அதே போல் லயலாமணி வந்து போய் சந்திச்சிருந்தார். அவர் ஒரு கட்சியுடைய நிர்வாகி, பாடநூல் கழகத்துடைய தலைவர். அவர் ஒரு நிர்வாகியின் அடிப்படையில் போய் சந்தித்து கோரிக்கைகளை கேட்டார். கேட்கும்போது சில வீடியோக்கள் வைரல் ஆகுது. கீழே உட்காந்துட்டு நீ பேசுன்னு சொல்லி புளியந்தோப்பை சேர்ந்த ஒரு
சகோதரர் வந்து தொடர்ந்து இது பண்றாரு. இப்போ இந்த போராட்டங்களுக்கு 2 வடிவம் இருக்கு. திமுக ஆட்சி காலங்களில் நடந்த போராட்டத்தின் வடிவம் வேற. இப்ப தாவேக ஆட்சி காலங்களில் நடக்கக்கூடிய போராட்டத்தின் வடிவம் வேற. இந்த 2 தான் நம்ம டிஃபைன் பண்ணி. நீங்க என்ன கேட்டீங்க திமுக ஆட்சி காலத்துல? பதவி இது சம்பள உயர்வு கேட்டுக்கிட்டு பிளஸ் வந்து தனியார் மயம் ஆகக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. கூடாது, அரசே டெண்டர் எடுத்து நடத்தணும், இல்ல சம்பள உயர்வு 2 கோரிக்கை. ஆனா இங்க எப்படி நடக்குதுன்னா தனியார் மயத்தை விட்டுட்டு அரசு ஊழியர்களாக பணி நிரந்தர கோரிக்கை கேட்கறாங்க. சம்பள உயர்வு கடந்து பணி நிரந்தரம் கோரிக்கை கேட்கறாங்க. திமுக ஆட்சி காலங்களில் சம்பளமே சரியா வரமாட்டேங்கிறது அந்த ராம்கி நிறுவனத்திலிருந்துங்கிறதா உங்களுடைய குற்றச்சாட்டு, போராட்டம். அதற்காக தான் அவங்க பேசினாங்க. அது அதிமுக காலங்களில் திமுக பண்ணல. அதிமுக காலங்களிலே 4 மண்டலங்கள் டிவிஷனலாக தனியார் மயமாக்கப்பட்டது. அது வந்து சொச்ச பாரத் அந்த ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். அது முடிஞ்சிருச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அக்ரிமெண்ட் போட்டு 4 வருஷம் ஓட்டிட்டாங்க. அது ஒரு ஸ்டாலின் ஆட்சியில 5 வருஷம் ஓடிடுச்சு, 9 வருஷம் ஓடிடுச்சு. சரி, இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கணும், இல்லை அங்கே பிரச்சனை செய்யக்கூடிய கோரிக்கைகளாக இருக்கா? இதெல்லாம் ஒரு சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் என்ன கேட்குறீங்க? பணி நிரந்தரம் கேட்குறீங்க. பணி நிரந்தரம் எந்த அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. அப்போ ஒரு கோரிக்கையை நீங்கள் வைங்க. இந்த ஒரு 6 மாத காலம், ஒரு 8 மாத காலம் ஒரு கோரிக்கையை வச்சு அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது திட்டமிட்டு தாவேக அரசை அசிங்கப்படுத்துவது, திட்டமிட்டு முதல்வரை கேவலப்படுத்துவது, இந்த மாதிரி என்ன நோட்டத்தில் இந்த போராட்டம் நடக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த வீடியோங்கள் பார்க்கும்போது நீ பேசி உசுப்பேத்தும் போது என்னமோ நடக்குது, ஒரு சதி நடக்குது. அன்னைக்கு அதே புளியந்தோப்பு மோகன் அவர்கள் வந்து திமுக அரசுல போராட்டம் பண்ணும்போது அவர் தான் மக்களை வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி இது பண்ண. ரெண்டும் கம்பேரிட்டிவ்ல நீங்க பார்க்க. இப்போ நான் அதை தான் சொல்ல வரேன். என்னன்னா நீங்க சொல்லும் போது இது வடிவம் மாறுதா அப்படிங்கிற ஒரு கோணத்துல தாவேக்காவினர் கொண்டு போறாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரிசு இந்த மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ அதே அந்த சகோதரருக்கு அவர் வந்து இந்த மைக் எடுத்து சேகர்பாபுட்ட கேள்வி கேட்கும்போது உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னவர் சேகர்பாபு. அதை எடுத்து நானே பேசியிருக்கேன். இப்போ என்னென்ன சொன்னா அந்த கோணத்தில் இப்போ திசை திருப்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ தாவேக்காவினரோட புரிதல், விர்ச்சுவல் வெர்ஷன் புரிதல் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் மீது ஒரு விதமான ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குது. இது தேவையில்லைங்கிறனா, இது ஆரோக்கியமான ஒரு கோரிக்கை வைங்க. இன்னைக்கு லயலாமணி போயிருக்காரு, என்னங்கிற திட்டமிடல் பண்றோம். ஆனா அமைச்சர்கள் போவாதுங்கிறது ஒரு பெருந்தவறு. ஏன்னா அன்றைக்கு ஆதவர்ஜுனன், நிர்மல்குமார் நீங்க போய் உட்காந்தீங்க, ரோட்டில் உட்காந்து பேசுனீங்க, வச்சிங்க, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினீங்க, அதை செய்திகளாக போட்டீங்க, அதை ரீல்ஸாக போட்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இன்றைக்கு நீங்கள் போகாதது மிகப்பெரிய குற்றம், தவறு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லணும். அமைச்சர்கள் போலனால முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு போங்க. அழகா நீங்கள் போராட்டம் பண்ண 500 பேராக வர போகிறோம் சட்டசபைக்கு, ஒரு 10 பேர் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு 10 பேர் அழகாக கூட்டு போய் சட்டசபையில் உட்கார வச்சு, முதல்வர் முன்னிலையில் உட்கார வச்சு இதை பேசி, சரி உடனே இன்னைக்கே ஒரு கைது போட சொல்லலை, பேசுனீங்கனாலே செய்திங்க. அதை ஏன் செய்ய மாட்டீங்க? அப்போ தவறுதலாக சில விஷயங்கள் போகுதா தாவேக அரசுங்கிறது தான் கேள்வியாக வருது. நீங்கள் இந்த மாதிரி போராட்டமே அலோவ் பண்ணக்கூடாது, ஷார்ட் அவுட் பண்ணணுங்கிறேன். ஒரு போராட்டம் வரப்போகுதுன்னா என்ன பிரச்சனை, வா கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பேசணும். இப்போ நீங்கள் இஷ்யூவாக இந்த மாதிரி 10 நாள் 20 நாள் தொடருது அப்படின்னா திமுக நடந்ததா உங்களுக்கு நடக்கும். இல்லை, திமுக குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அன்னைக்கு மட்டும் ஒரு நாடகம் நடிச்சிங்க, இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கேட்குறேன். இப்போ நான் வந்து இந்த விஷயத்த அவரை பார்த்து இதை பண்ணாதீங்கன்னா நான் அதை பண்ணாமல் இருக்கணும். இல்லை, அவங்க சிம்பிளாக கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று. அன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வந்து பார்க்குறாரு, அன்னைக்கு அவர் அமைச்சராக இருந்தார், அறநிலையத்துறை அமைச்சர். அன்னைக்கு கேட்டாங்க ஏன் கேஎன்ஆர் வரல, அமைச்சர் வரும்போது கேஎன்ஆர். லோயலாமணி அவர்களுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? 100% கேட்பதற்கான உரிமை எதிர்கட்சிக்கு இருக்கு, பதில் செல்ற தார்மீக கடமை ஆளுங்கட்சிக்கு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்திகள்லாம் வருது இல்லை, இது உண்மைதான், நீங்க பேசணுங்கிற. நான் என்ன ப்ரீவியஸா போங்க, ஓடுங்க, உங்களுக்கு என்ன வேலை, உளவுத்துறைக்கு என்ன வேலை, போராட்டம் நடத்த போறான்னு சொல்லியிருக்க மாட்டேன் நான் உங்கள்கிட்ட. போராட்டம் நடத்த போது உடனே நீங்க ஒரு அமைச்சர் அனுப்பி என்னப்பா பிரச்சனை வாப்பா அப்படியே கார்பரேஷன் ஆஃபீஸில் உட்காந்து பேசி, இல்லை உன் அமைச்சர் ஆஃபீஸில் உட்காந்து நீங்க பேசி என்ன நடக்குது, போராட்டம் நடத்தாதீங்க, ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கணுங்கிறேன். அதுதான் உங்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசங்கிறேன். நீங்க ப்ரீவியஸா ஓட மாட்டீங்க, அதை தான் நம்மளும் குற்றச்சாட்டு சொல்றோம். அது ஒரு தவறு தான். நீங்க அமைச்சர்கள் அன்றைய தினம் போனீங்க, ஒரு பட்டாளமே தாவேக்கா கொடியை கூட்டு வந்தீங்க, போராட்டம் பண்ணீங்க, பெரிய அளவுக்கு பேசுனீங்க, அது வீடியோக்கள் வைரல் ஆச்சு. மட்டும் இல்லை, செவிலிய போராட்டம், எல்லா போராட்டத்துக்குமே இப்போ இன்னைக்கு தாவேக்கா. இதே ஆதவர்ஜுனன் கிளம்பக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டம் நடக்க போய் உட்காந்துருந்தாரு, செவிலியர்களோட உட்காந்துருந்தாரு. அதுதான் நம்மளும் கேள்வி கேட்குறோம். அப்போ போவாதது மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் சரி செஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். போராட்டம் நடப்பதற்கு முன்னே உளவுத்துறை உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். நீங்கள் அப்போவே இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் ஷார்ட் அவுட் பண்ணிடணுங்கிற பிரச்சனைகளை முடிவு. அப்போ தான் திமுகவுக்கும் உங்களுக்கு மனது வித்தியாசம் தெரியும். திமுக ஊடுருவி இருக்கு அந்த போராட்டங்கள். எல்லா போராட்டத்திலையும் நீங்கள் தொடர்ந்து நீட் போராட்டத்திலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய ஊடுருவலுங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு தொழிற்சங்க அணிகள் உள்ளே இருக்கும், ஏதாவது ஒரு ஆதரவாளர்கள் உள்ளே இருப்பாங்க. இது வந்து நேச்சர் ஆஃப் எதிர்கட்சி வேலை தான் செய்வான். அவன் செய்ய மாட்டான்னு எப்படி நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும்? எதிர்கட்சிக்கு அதுதான் வேலை, ஊடுருவி பிரச்சனைகள் கலப்புறது, ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்விகள் கேட்கறது தான் வேலை. ஒரு ஆளுங்கட்சியா நீங்க தடுக்கிறது தான் உங்க வேலைன்னு சொல்றேன்.
நீங்கள் தடுக்கலைன்னா அப்படி விமர்சனத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். எப்போதான் ஓடுவீங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ உளவுத்துறைகள் இவ்வளோ ரிப்போர்ட்டுகள் கொடுத்துருக்கும், இவ்வளோ செய்திகள் போய்கிட்டு இருக்கு. சரி 10 நாளாக போராடுறாங்க, என்ன ஏதுன்னு போய் பார்க்கணுமா இல்லையா? ஒரு அமைச்சர் வந்து நீட்டுக்கு எதிராக வேல்முருகன் அலுவலகத்தில் போராடினாங்க, போய் ஷார்ட் அவுட் பண்ணாரு ராஜ்மோகன். அது பாராட்டுறோம், வாழ்த்துறோம். ஒரு அமைச்சராக தொடர்ந்து போய் பார்த்தாரு, ஷார்ட் அவுட் பண்ணி அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தி வச்சாரு. அந்த மாதிரி இந்த போராட்டத்தை நிறுத்தி வைங்க. கேட்குறாங்களா? நாளைக்கே கைது போடக்கூடாது. சட்டசபையில் உட்காந்து முதல்வரை சந்தித்த தூய்மை பணியாளர்கள் சந்திச்சு கோரிக்கைகளை வைத்தாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பட்ஜெட் இருக்கா பார்த்து என்ன பண்ணுமோ பண்ணித்தரோன்னு சொல்லி அமுச்சு விட்டுருந்தீங்கன்னா இந்த செய்தி எப்படி வந்திருக்கும்? அது பயங்கர பாசிட்டிவாக இருந்திருக்கும். உடனே பண்ண வேணாங்கிறோம். இது என்ன கூட இருக்கிறவங்க சரியாக வழி நடத்தலையா? அந்த மாதிரி கேள்விகள்லாம் பல வருது. 2 பிளவா திமுக போதான்ற ஒரு கேள்வி இப்போ இருக்கு. எனக்கு கம்மிங் டு த பாயிண்ட், துரை சந்திரசேகரன்லேருந்து வர்றேன். அவர் பேச்சு திமுகவினரால் கொஞ்சம் பயங்கர பரவப்பட்டு நல்லா இருக்கு, அப்படி இப்படி இருக்கு, அப்படி இப்படி இதாக கரெக்டாக அவங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இங்கே கனிமொழி அவர்கள் வந்து டைரக்டாக அட்டாக்கு, பெண்களை வச்சு பெண்களை இழிவுபடுத்தி தான் அரசியல் பண்ணணும், காலங்காலமாக இந்த அரசியல் நடந்துட்டு இருக்கு, அதுலேருந்து நம்மளாம் எந்திரிச்சு வரணும்னு. இது திமுகவின் முகம், இதுவும் திமுகவின் முகம். எது உண்மை? நான் நியூட்ரலுங்கிற ஒரு வார்த்தை வந்து நம்ம சமுதாயத்தில் கிடையாது. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது தான் ஒரு இல்லை, ரைட்டு, அவ்வளோதான். பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது தான் வந்து சரியான வந்து நீதி கிடைக்கும் நமக்கு. சரியான அதுதான் நடைமுறை. நியூட்ரலுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. இப்போ கனிமொழியுடைய இந்த பதிவுங்கிறது சரியான இடத்துல அவங்க நிற்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். கனிமொழிக்கு தெரிகிறது பெண்களை இழிவுபடுத்தி ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாதுங்கிறது கனிமொழிக்கு தெரியுது. ஏன் திமுகவினருக்கு தெரியல? இதுதான் பிரச்சனை. அப்போ இங்கே ஆண் வர்க்கத்திற்கான ஒரு எச்சை பாவனைகளை செய்கிறாங்களாங்கிறத ஒரு கேள்விக்குரிய வருது. அது குறை சொல்லக்கூடிய இடத்துல கனிமொழியும் இருக்காங்க அப்படின்னா ஏன் திமுகவினர் இதை புரிஞ்சு கொள்ளவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக கனிமொழி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிறாங்க. அவங்க தொடர்ந்து நம்ம எல்லா பதிவுகளும் பார்க்குறப்ப அவங்க எல்லாமே இந்த பக்கம் நிற்பாங்க. ஒரு சில இடங்களில் அழுத்தத்தின் காரணமாக, அதாவது அவங்களுக்கு பேச ஆசை இருக்கும், கனிமொழிக்கு பேச ஆசை இருக்கும். பர்சனலாக கனிமொழி அவர்களுடைய வட்டாரங்களில் கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க குரல் கொடுப்பாங்க, ஆனால் வெளிப்படையாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக சொல்லுவாங்க. என்னென்னா கட்சியினுடைய தலைமையின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதை வெளிப்படையாக கொண்டு வர முடியாது. ஒன்று கட்சியை விட்டு வெளியே வரணும், இல்லை கட்சியை உடச்சிட்டு வரணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று செஞ்சாதான் அவங்க எல்லா ரீசனுக்கும் வந்து ரியாக்ட் ஆக முடியும். அப்படிங்கிறப்ப அந்த சூழல்களை அங்கே உருவாக்க முடியல. அதனால சில விஷயங்கள்லாம் வந்து பேசாமல் அவங்க அமைதி காத்ததெல்லாம் உண்மைதான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு கனிமொழி வந்து இப்போ வீரியமாக வருவதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான திமுகவை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் 100% இருக்கு. 100% இருக்கு. கனிமொழி வந்தால் இதை மாற்றிடுவாங்களா? மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது தொடருமையானால் திமுக என்ன ஆகும்னு ஒரு கேள்வி இருக்கு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராகவும் இப்போ திமுக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் தலைவராகவும் தொடருமையானால் திமுக இன்னும் ஒரு பெரிய படுகொலிக்கு போகும். கண்டிப்பா போவோம். நீங்க உள்ளாட்சி தேர்தலில் பார்க்கலாம். ஏன்னா நீங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் அங்கே உள்ள எடுத்து வைக்கல, மக்களுக்கான அரசியலை, அடிப்படை அரசியலை எடுத்து வைக்கல. இப்போ சமீபத்தில் பட்டுக்கோட்டையில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி செய்தி வருது. பட்டுக்கோட்டையில் வந்து ஒரு பேருந்து நிலையம் இணைஞ்சு கட்டினது புதுசு, மேற்கூரைகள்லாம் ஜன்னல்லாம் வந்து உடஞ்சு உழுவுது. காற்றின் காரணம் இதெல்லாம் ஒத்து கிடையாது. அவங்க அதான் சொன்னாங்க, பலத்த காற்று இதெல்லாம் முட்டு கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு. முட்டு கொடுக்கல, காசு கட்டி இருங்க, அவங்க காசு கட்டி தரமா கட்டி இருந்தா எவ்வளவு பெரிய காத்து வந்தாலும் அதை நம்ம தடுத்து நிப்பாட்டலாம். ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன், பலத்த சொல்றேன், மழையின் காரணமா அது விழுந்துருச்சு. அதை திறந்து வைத்தவர் உதயநிதி ஸ்டாலின், அதை இது பண்ணவர் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான். இப்போ ஒரு தரமில்லாத ஒரு பேருந்து நிலையம் மக்கள் ஒரு பயன்பாடு, ஒரு கட்டடம் நம்ம கட்டுறோம் அப்படின்னா குறைஞ்சது 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு அந்த திட்டம் பேசப்படணும். 1/2 நூற்றாண்டு காலம் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கணும். அதுதான் திட்டம்னு சொல்றோம். இன்னைக்கு புஷியானந்த் எந்திரிச்சு சில கேள்விகளை வைப்பாரு. அண்ணா நீங்க கட்டினது இன்னும் ஃபவுண்டேஷனோட நிக்குதுண்ணே. அப்ப ஏன் நேரு சொல்லுவார்ல, நீங்க கட்டுறதாவது 30 லட்சம் 30 வருஷமாவது வரணுங்கிறாருல, அதுதான் வந்து திட்டமிடல். 1/2 நூற்றாண்டு காலம் எந்த திட்டமும் எந்தவித கட்டிடங்களும் மக்கள் பயன்பாட்டிற்கு வருதோ அதுதான் முழுமையான திட்டம். அந்த திட்டம் பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் போன ஆட்சியில் தான் இது பண்ணீங்க. 6ஆம் தேதி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா காத்துன்னு சொல்லி காரணம் சொன்னீங்கன்னா எப்படி எடுத்துக்க முடியும்? உங்களுக்கு புரியுதா? இதுதான் திமுக ஃபெயிலியர் மாடல். திமுக வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க சட்டசபையிலங்கிறது இதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் திட்டங்கள் எடுத்து வைக்க முடியாத சூழல் இருக்குது. ஒன்று நீங்கள் அமைதி காக்கணும், சட்டமன்றத்தில் அமைதி காக்கணும், இல்லை சட்டமன்றத்தை தவிர்க்கணும். இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் போய் கேள்வி கேட்குறேன் இருந்தால் 2 இயர்ஸ் ஆகும். ஏன்னா தாழ 2 வருஷத்துக்கு கழிச்சு தான் நீங்கள் கேள்வி கேட்க முடியும். இப்போ அப்படி இப்படின்னு 4 மாதம் ஆயிடுச்சு, 100 நாட்களை கடந்துருச்சு. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா 2 வருஷம், அதுக்கப்புறம் மக்களே வந்து உங்கள்கிட்ட குறை சொல்லுவாங்க தவறாக இருந்தால். அப்போ மக்கள் குறை சொல்லும் போது நீங்கள் ரியாக்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸே கிடையாது சட்டசபையில். இப்போ ஏன்னா உதாரணத்துக்கே இப்போ பட்டுக்கோட்டை சம்பவம் நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் பரந்தூருக்காக ஊன்னு கத்துறீங்கல்ல, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு கட்டி முடிச்ச உடனே திமுக ஆட்சி காலத்திலேயே மேற்கூரை விழுந்ததுன்னு எத்தனை செய்தி இருக்குது.
அப்போ பாஜக எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்கலையா? ஏங்க மத்திய அரசு கொண்டு வந்த ஏர்போர்ட் ஸ்கீமு இப்படிலாம் தரம் இல்லாமல் கட்டியிருக்கீங்க, இது மாநில அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரோம். பரந்தூர் வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் வருது. உடனே ஏவாவேலு சட்டமன்றத்திலே போய் சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? அன்றைக்கு தம்பிதுரை இந்த தம்பிதுரை அதிமுக எம்பி கேள்வி எழுப்புறாரு நாடாளுமன்றத்தில். பரந்தூர் ஏர்போர்ட் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, யாருக்கு முழு அதிகாரம், யாருக்கு உரிமைகள் இருக்குன்னு. அப்போ மாநில அரசின் உரிமைகளின் மூலமாக மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குது. இவ்வளவுதான் ஸ்கீமு. அப்போ நீங்க ஏன் மீனம்பாக்கம் ஏற்பட்ட விரிவுபடுத்தல, மீனம்பாக்கம் ஏற்பட்ட தரம் உயர்த்தலைங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்ல ஆக்சுவலி இப்போ பரந்தூர்ன்றது ஒரு தனி டாபிக். ஆனா திமுக விட்டு நம்ம பரந்தூர் தனியா பேசுவோம். அதுக்கு முன்னாடி இங்க திமுகன்றது 2 பிளவா பிளக்கிறதுக்கான இது இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வந்து அதை அந்த பிரியாமல் இருப்பதற்கான நங்கூரமாக நிற்பதுங்கிறது வந்து கனிமொழி தான். கனிமொழி நினைத்தால் பெரியும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கனிமொழி வந்து சில விஷயங்களை கடந்து செல்வதற்காக சில விஷயங்களை வந்து அமைதி காக்குறாங்களோங்கிற தோணுது. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே 21லேருந்து 25 இந்த ஆட்சி காலங்களில் கனிமொழிக்கான வேரியர்ஸுங்கிறது தனியாக இருக்குது, ஒரு படையே இருக்குது. அக்கா கனிமொழி அக்கா டீம் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்கள் 500க்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. கீதா ஜீவன் உட்பட தூத்துக்குடியில் ஒரு பெரிய டீம் வச்சுருக்காங்க. அது இப்போ கனிமொழி வந்து இப்போ இன்னும் ஒரு மெயினான காரணம் அப்படின்னா, இந்த டாக் வந்த உடனே விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்ட கனிமொழின்னு சொல்லி சில செய்திகள்லாம் வருது. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு திமுகவில் இருக்கக்கூடியவங்க போகிறாங்க பாருங்க, எந்த எல்லைக்கும் போவாங்கங்கிறது இதெல்லாம் ஒரு சாட்சி. அப்போ கனிமொழி என்ன கேட்குறாங்க, நீங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் எம்ஆர்கே பேசினோன்னா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்துறீங்க. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தி அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கட்டுப்படுத்தாங்களா? இது ஒரு கேள்வி. கட்டுப்பட்டாங்களா? இல்லை. அடுத்த நாள் ஜூவியில் வந்து ஒரு கட்டுரை வருது, உதயநிதிக்கு செக் வைக்கும் சீனியர்கள், விஜய்க்கு ஆதரவாக செயல்படும் சீனியர்கள்னு ஒரு நியூஸ் வருது. ஏன்னா புகழ்றாங்க மாமா மாப்பிள்ளை. அப்போ இது 2வது கேள்வி, என்ன நடக்குதுங்கிறது 2வது கேள்வி. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன். ட்ராலியில் புகார்கள் வந்துச்சு. அந்த புகார்களில் என்னென்ன வந்துச்சு வெளிப்படையாக திமுக உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் சொன்னீங்களா? இதாங்க குறை வந்திருக்கு, நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்று போட்டோம், அதில் தங்கம் தண்டுச்சு. எப்படி உண்மையை சொல்லுவான் பாதிக்கப்பட்டவன்? நீ அடிப்படையாக ஒரு வட்டச் செயலாளரை கூப்பிட்டு, ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளுங்க, ஸ்டாலின் நான் ஒரு வட்டச் செயலாளர், தனிப்படை முறையில் ஒருத்தனை வட்டச் செயலாளர், ஒரு வட்டச் செயலாளர், ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. என்ன வேலை உங்களுக்கு 5 வருஷம்? ரெஸ்ட்டு தான். அழகாக கூப்பிட்டு ஒரு நாளைக்கு 50 வட்டச் செயலாளரை பாருங்கள், இல்லை ஒரு 10 வட்டச் செயலாளராவது பாருங்கள். கூப்பிட்டு தனியாக உட்காந்து, யாரும் உள்ள அளவோடு கிடையாது, எல்லாத்தையும் கொட்டிடுவான் அவன். எந்த அமைச்சருக்காரனும் எந்த மாவட்ட தலைவருக்காரனும் எல்லாரும் கொட்டிடுவான் வட்டச் செயலாளர். அப்படிதான் நிர்வாகிகளை சந்திக்கணும். நீங்கள் என்ன நிர்வாகிகளை சந்திச்சிருக்கீங்க? 50 வருஷம் கட்சி ஆட்டி படைச்சிருக்கு தாவேக்கா. நீங்கள் ஒட்டுமொத்தமாக மேலே இருக்கிறவங்களே பேசி செட்டில்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்புறம் எப்படி கட்சி உருப்பிடும்? இதுதான் தடுக்கிறாங்க கனிமொழிங்கிறேன். கனிமொழி கிரவுண்ட்லேருந்து கேளுங்கிறாங்க ரிப்போர்ட்டை. நீங்கள் மேல் மட்டத்தில் ரிப்போர்ட்டை கேட்டு நடவடிக்கைங்கன்னா 60 வயசு மாவட்ட தலைவருங்க. 60 வயசு மாவட்ட தலைவர் என்ன செய்ய முடியும்? ஜென்சி கிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஜென்சி கிட்டுக்கு சரி, கேன் நேரு நீக்கிறீங்க, ஏவாவேலு நீக்கிறீங்க, செஞ்சி மஸ்தான் நீக்கிறீங்க. நீக்கிட்டு யாரை போடுவீங்க? ஏவாவேலுக்கு பையன் இருக்கான், செஞ்சி மஸ்தானுக்கு பையன் இருக்கான், நேருக்கு பையன் இருக்கான், எல்லாருமே எம்பியாக இருக்கான், எம்எல்ஏ இருக்கான், ஊராட்சி சேர்மனாக இருக்கான். யாருக்கு கொடுப்பீங்க? அப்படியே அவங்க வாரிசுகளுக்கு தான் கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ புதுசாக ஒரு மாவட்ட தலைவர் போகிறீங்கன்னா அந்த மாவட்ட தலைவருக்கும் அடுத்த எம்எல்ஏ சீட்டு யாருங்கிற தீர்மானிக்கிற அதிகாரம் உண்டு பைலால. எல்லா கட்சியிலுமே அந்த உரிமை உண்டுங்க. மாவட்டத்தை இப்போ நான் தான் மாவட்டத்தில் ரெக்ஸுக்கு கொடுக்கலாம், இந்த தொகுதியிலும் சொல்லலாம். ஏவாவேலு தொகுதியில் புது மாவட்ட தலைவரை போடுறீங்க, ரெக்ஸுக்கு கொடுக்கலாம், ஏவாவேலோட பையனுக்கு கொடுக்க மாட்டேன், இல்லை ஏவாவேலுக்கே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? திமுக ஏற்றுக்குமா? எப்படிங்க ஏவாவேலுக்கு கொடுக்காம நீங்கள் வேற ஆள் கொடுக்க சொல்றீங்க? ஒன்றை மாவட்டத்திலேருந்து தூக்குறம்பீங்க. அப்போ தூக்கினா அவன் எங்கே போவான்? இது ஆல்ரெடி திமுக பண்ண ஒரு தவறு இருக்குது. உடன்பிறப்புகளுக்கு, இந்த வீடியோ பார்க்குற உடன்பிறப்புகளுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், தெரியும், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 2011 ஜெயலலிதா அம்மா வெற்றி பெறாங்க, 2016 வெற்றி தொடருது, நடுவில் உடல்நிலை சரியாமல். இந்த 2016 தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் பல பேர் திமுகவில் காங்கிரஸ்லேருந்து ஜெயலலிதாவை நோக்கி போகிறாங்க, அதிமுகவுக்கு படை நோக்கி போகிறாங்க. அப்போ இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை ஒன்று சொல்லிட்டு கட்சிக்குள்ளே ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கட்சிக்குள்ளே ஒரு தேர்தல் நடத்துகிறாங்க. அப்போ நாங்களாம் செய்தியாளர் தான். தேர்தல் நடத்தும்போது அறிவாலயத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் வேனு பஸ்ஸு ஒரே கூட்டமாக நடைப்பயணமாக இருக்குது. என்னடா இவ்வளோ நடைப்பயணமாக இருக்குது, இங்கே உள்ளாட்சி தேர்தல் கட்சி உட்கட்சி தேர்தலுங்கிறாங்களேன்னு போய் பார்த்தா இதே தவறை உடன்பிறப்புகளை ஏமாற்றியது திமுக. இதே சேம் டைலரு சேம் ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரி தான் கதை. அன்றைக்கு வந்து தேர்தல் நடத்துகிறோன்னு சொல்லி தேர்தலே நடத்தலை இருக்கு சார். ஒரு மாவட்டத்திலேருந்து வராங்க, ஒரு நகர செயலாளருக்கு 2 பேர் போஸ்டிங் அடிச்சுக்கிறான். ஒருத்தன் ஆல்ரெடி நகர செயலாளர் இருக்கவன், ஒருத்தன் புதுசாக வரணும்னு ஆசைப்படுறான். இப்போ இருக்கிற மாதிரியே சொல்கிறேன். அப்போ பழைய இருக்க நகர செயலாளர் விஐபியோட என்ட்ரியோட உள்ளே வரான். புதுசாக வரவன் எந்த ஆதரவு இல்லாமல் ஒரு டீம் ரெடி பண்ணுறான். ஒரு பிரதிநிதிகள் வந்து ஒரு 50 பேர் இருக்கான்.
50 பேர் ஓட்டு போடணுமா இல்லையா? 25 பேர். யார் 26 பேருக்கு போறான்னா அவன் தான் நகர செயலாளர். அவ புதுசா வந்தவன் ஒரு 25 பேர் 30 பேர் இருக்கான். இவன் என்ன பண்றான்? இவன்ட்ட இருக்கிற ஒரு கருப்பாடுகள் ஒரு 10 பேரை தள்ளுறான். இவன் என்ன பண்றான்? இவன்ட்ட இருக்கிற 10 பேர் உள்ள இருக்கான். மறைமுகமா இருக்கானுங்க. ஓட்டு போடனா இவனுக்கும் இல்லாம மாத்தி யாருன்னு நம்ம அந்த கருப்பாடை கண்டுபிடிக்க முடியாது. இவெல்லாம் உள்ள போறானுங்க. டோக்கனை கொடுத்து உள்ள கொண்டு போறானுங்கன்னா உள்ள கொண்டு போனா பழைய ஆளே நகர செயலாளர்னு அறிவிக்கிறானுங்க. திமுகல நடந்தது, தேர்தல் நடக்கல. நடந்த உண்மை உடன்பிறப்புகளுக்கு தெரியும். நான் சொல்ற விஷயம் அன்றைக்கு 2016 வந்து இந்த உடன்பிறப்புகளுக்கு தெரியும். போனா தேர்தல் நடக்கல. பழைய நகர செயலாளருக்கு கொடுக்குறா, கேட்டா அவர் ரெக்கமெண்டு இவர் ரெக்கமெண்டுன்னு சொல்லி நகர செயலாளர்னு சொல்லி அறிவிச்சிட்டானுங்க. அப்ப இவன் கூட 25 பேர் வந்தான். இவன் புதுசா வரான்ல, இவன் எப்படி ஊர்ல போய் அவன் முகத்தை பார்ப்பான்? எப்படி பார்ப்பான்? உடனே ஓடி போய் ஆர் ராசா கால கோபாலபுரத்தில் ஆர் ராசா இருக்காரு. மதியானம் 2 மணின்னு நினைக்கிறேன். ராசா, துரைமுருகன், ஆர்எஸ் பாரதி இவங்களாம் இருந்தாங்க. உடனே போய் ராசா காலெல்லாம் உழுந்து அழுகுறாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க. என்னங்க அந்த நகர செயலர் சரியாகவே பண்ணல, எல்லாம் வந்து இப்படி கதறாங்க. ஆர் ராசா கண்டுக்காமல் போறாரு. இது நடந்த உடன்பிறப்புகள் நிச்சயம் தெரியும். நான் செய்தியாளர், அப்போது களத்தில் கோபாலபுரத்தில் நான் இருக்கேன், அறிவாலயத்தில் நான் இருக்கேன். அதே தப்பதான் இப்போ திமுக திரும்பி பண்ணுதா? சொல்லி முடிச்சத கேளுங்க. அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நகர செயலாளர் என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அவனுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். அந்த 25 பேரோட போய் அதிமுக இணைகிறாங்க. இது பண்ண தப்பு திமுக அன்றைக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு தார்மீக அடிப்படையில் உண்மையாக தேர்தலே நடக்கலையே, அப்புறம் எப்படி உட்கட்சியை சரி பண்ணுவீங்க? அதே தப்பை அதே உடன்பிறப்புகளை ஏமாற்றக்கூடிய சூழல்களை இப்போ திமுக எடுத்திருக்கு. இப்பயும் ஸ்டாலின் அவர்களை தவறாக வழி நடத்துறாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் இன்னைக்கு தேர்தல் வைக்கிறீங்கன்னு வச்சு, ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், தேர்தல் வைக்கிறீங்க, பழைய ஆளே வின் பண்ணுறான், இல்லை புதிய ஆளே வின் பண்ணுறான்னா பழைய ஆளு உங்க கூட இருப்பானா, தாவேக்காவுக்கு போவானா? என்ன நடக்க போகுது நீங்க பாருங்க. அதனாலதான் செங்கோட்டையன் பேசுறாரு மேடையில தைரியமா. இது நடக்கும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க, என் வீடியோ நீங்க சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க. செங்கோட்டையன் சொன்னது 100% நடக்க போகுது. அதிமுகலேருந்தும் திமுகலேருந்து படைப்படையாக வரப்போகிறாங்க. திமுக செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறும் பிழையும் நடக்க போகுது. இப்போ இதை தான் கனிமொழி அவர்கள் தடுக்கணுங்கிறாங்க. இதை தடுக்க விட மாட்டாங்க. இது ரியாலிட்டி, உண்மை. அவர் நீங்கள் எப்படி வழி நடத்த போறீங்க கட்சிக்கு? அப்போ நீங்கள் யாருக்கு அடுத்த மாவட்ட தலைவர் கொடுக்க போறீங்க? இவ்வளோ கேள்விகள் இருக்குல்ல. இதுக்கு திமுகவுடைய பதில் என்ன? ஸ்டாலின் அவர்களுடைய பதில் என்ன? உதயநிதியுடைய பதில் என்ன? இப்போ அவங்க 30% கேட்குறாங்கன்னா அது கொடுக்கலாம்ல. நான் என்ன கேட்குறேன், 29 வரைக்கும் திமுகவுடைய தலைவர் பொறுப்பு கொடுக்க வேணாம் கனிமொழிக்கு, செயல் தலைவர் கொடுங்க. 29 நாடாளுமன்றம் 26 கனிமொழியை ஒதுக்குறதே அவங்க குடும்பம் தான். கனிமொழியை ஒதுக்குவாங்கங்க. ஒன்று பெண்ணுங்கிற அடிப்படையில், ஒன்று மத்திய அளவில் வந்து பெரும் அளவில் கான்டாக்ட் இருக்க ஒரு பவர்ஃபுல் லீடர்னா கனிமொழிங்க, மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் பாஜக வட்டாரங்களும் சரி, காங்கிரஸ் வட்டாரங்களும் சரி, மற்ற மம்தா பானர்ஜிலேருந்து எல்லா டீம்ட்டோடையும் பயங்கர கனெக்டில் இருக்கக்கூடிய ஆள் அவங்க. எங்கே பவர்ஃபுல் லீடராக கனிமொழி உருவாகிறவங்கிற சிலருக்கு அச்சம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சில சீனியர்கள் உதயநிதியை ஏற்றுக்கலைங்கிறது உண்மை. கனிமொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கோ தவிர இவங்களை ஏற்றுக்கொள்ள. அதனால தான் இப்போ சீனியர்கள் என்ன சொல்கிறாங்க, என் தலைவர்கள் உள்ளே வந்துருவார், என் தலைவர் உள்ளே வந்துருவார், எப்படியாவது ஸ்டாலினை ஜெயிக்க வைக்கணுங்கிறது சீனியர்களுடைய அடாவடியாக இருக்குது. ஒரு பிடிவாதமாக இருக்காங்க, எப்படியாவது ஜெயிக்க வச்சிடணும் சொல்லி. உள்ளே வரும்போது நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. ஆமாம், அதனால வந்து இடைத்தேர்தலில், அதனால இப்போ விஜய் அவர்களும் என்ன பார்க்குறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, அந்த அளவுக்கு அரசியல் செய்யக்கூடிய விஷயங்கள் இங்கே நடக்கலைங்கிறப்ப விஜய் அவர்களும் என்ன பண்ணுறாரு, ஒரு பாயிண்ட்லேருந்து சரி ஓகே ஸ்டாலின் உள்ளே கொண்டு வருவோம். எல்லாம் ஒரு இதாக எப்படி இது விஜய் அவர் நினைக்கிறாரு ஸ்டாலின் அவர் உள்ளே வரணும் அப்படி நினைக்கலன்னா அந்த வார்த்தை சொல்லியிருக்கவே மாட்டாருங்க அவர். இடைத்தேர்தலில் சில பேர் நல்லது நடக்கட்டும். ஆமாம், இப்போ நீங்கள் திருச்சி கிழக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வந்து ஒரு வைரலாக திமுக தலைவர் அங்கே தான் நிற்க போகிறாருங்கிற ஓடுது. திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொல்கிறாரு, உங்களில் ஒருவர் தான் சாமானிய அனுப்புகிறான். நடுவில் செலிபிரிட்டிஸ்லாம் பல பேர் வந்தாங்க அந்த தொகுதிக்கு, ஆனால் யாருக்குமே இல்லை, எல்லாருமே வீடியோ போட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அது ஒரு சாமானியன் கொடுப்பாங்க. சாமானியனு நின்னா ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கக்கூடிய சூழல் அங்கே இருக்குமாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்போ ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் நிச்சயம் வெற்றி பெறுவார். ஏன்னா அந்த மாதிரி தொகுதி அது, உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த சூழல் இருக்குன்னா அப்போ விஜய் அவர்களே வாண்டடாக தானே சொல்கிறாரு. சில பேருக்கு நல்லது நடக்கணும், யாருக்கு சொல்கிறாரு? யாருக்கு சொல்கிறார்? அதிமுக வெற்றி பெற்று இடைத்தேர்தல் வரப்போதா? யாருக்கு இங்கே சொல்கிறாரு? அப்போ ஏதாவது ஒரு தலைவருக்கு தானே சொல்கிறாரு. அது ஸ்டாலின் எதே சொல்கிறாருன்னு சொல்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக உதயநிதி வந்து செய்யக்கூடிய அரசியல் இந்த 100 நாட்களில் சரியாக இருந்தது. ரெக்ஸி சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன். அப்போ 100 நாட்களில் தாவேகா செய்யக்கூடிய அரசியல் எல்லாமே சரியா இருந்ததா? நான் அதை குற்றங்களே இருக்கும், குறைகளும் இருக்கு, அதுதான் சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சியாக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ ஒரு தலைவி தானாக உருவாகி நான் வழி நடத்துறேன்னு சொல்றப்ப ஏன் வழி விட மாட்டீங்க திமுகங்கிற நான் கேட்குறேன். உங்களுக்கு தான் அது அழிவு காலம், உங்களுக்கு தான் அது பாதகமாக முடியும். இன்றைய தினம் வரைக்கும் ஆர்எஸ் பாரதியிலேருந்து எல்லாம் பேசுகிறாங்க, ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுத்தீங்களா? இப்போ நீங்கள் தாவேக்காவை பார்த்து கேட்குறீங்க. தாவேக்கால பாலியல் குற்றச்சாட்டுலேருந்து எல்லா மாவட்ட தலைவர்களும் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்கான். உங்களால் போட முடியுமா? நான் சவால் விடுறேன், போட முடியுமா? ஏன் போட முடியல? அதுதான் நம்ம இங்கே கேள்வியாக கேட்குறோம். அப்போ இந்த 100 நாட்கள் நீங்கள் செஞ்ச சாதனைகள் என்ன? 100 நாட்களில் 23 கல்யாணத்துக்கு போனீங்க. 23 கல்யாணத்தில் தாவேக்காவை அவதூறாக பேசியது 1. 100 நாட்களில் 60 நாட்கள் சட்டமன்றம் நடக்குது. 60 நாட்களில் சட்டமன்றங்களில் தாவேக்காவிடம் அடி வாங்கினீங்க 2.
சொல்லுங்க நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க. எந்த திட்டங்களுக்கும் உங்களுக்கு பதிலளிக்க முடியல. நீங்க சட்டசபையில பல விஷயங்களுக்கு போய் சொல்லுவீங்க. பரந்தூர் ஏர்போர்ட் உட்பட. புரியுதா? அதே போல திமுகவுடைய மாநாடுக்கு மண் திருடி மாட்டிருக்கீங்க. அது வெளியே வந்திருக்கு. இந்த 100 நாட்கள்ல சாதனைங்கிறேன் நான். என்ன நீங்க பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு? என்ன மக்கள் விஷயத்த பேசுறீங்க? உங்களுடைய தொகுதிகள்லேருந்து உங்களை எதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க? ஏன்னா பேச வழி இல்ல. ஏன்னா 100 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டுல ஜெயிச்சு வந்திருக்கீங்க. ஏதோ 50,000 ஓட்டுல ஜெயிச்ச மாதிரி பிகு பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. 1000 ஓட்டு தான் அந்த தொகுதியில அந்த மக்கள் வாக்களிக்க உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, 1000 ஓட்டுக்கு 60 ஆண்டு திராவிட கட்சியை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்னா, அந்த 1000 ஓட்டு உங்களுக்கு இல்லைன்னா நீங்களும் தோல்வி தான். அப்ப அந்த தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? 1000 ஓட்டுங்கிறது ஒரு கேவலமான விஷயங்க. நீங்க நல்லா செஞ்சிருந்தா 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கலாம். 1000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல கேவலமான விஷயம். இதெல்லாம் நீங்க மறுபரிசீலனை செய்யணும். ஏன் செய்யல? அப்ப தொகுதி ரிலேட்டடாக சட்டமன்றத்துல பேச முடியாது. உங்களுக்கு புரியுதா? இவ்வளவு சிக்கல்களை தாவேகா தான் ஏற்படுத்தியிருக்குது. அப்ப இவ்வளவு பாதிப்புகளை தாவேகா தான் ஏற்படுத்தியிருந்ததுன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாத சூழல் இருக்குன்னா, அப்ப எதிர்க்கட்சியாக சட்டசபையில எந்த மாதிரி அரசியல் எடுக்கணும்? ஜென்சி அரசியலா? அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு உதயநிதி அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஒண்ணும் இல்லங்க. நீங்க என்ன அரசியல் எடுத்து வச்சிருக்கீங்க? தவறுதலான அரசியலுங்க. உங்களுக்கு ஒரு லெகசி இருக்குன்னு நீங்க தான் சொல்றீங்க. அந்த லெகசிய தாவேகாவே நீங்க தற்கூரி, தாவேகாவே அணிலு, தாவேகாவே தருதல, தாவேகால பன்னாடங்கிறீங்க. சரி அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படி இருப்பதனால அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இப்ப சட்டமன்றத்துல நீங்களே அதே மாதிரி செய்றீங்களே. அதுதானே இப்ப இங்க கேள்வியா வருது. நீங்களே அந்த மாதிரி செய்யும்போது திமுகன்ற கட்சி எங்க இருக்க போகுது? நீங்க பேசக்கூடிய கட்சி எங்க இருக்கு? எல்லாம் இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாம் எந்திரிச்சு சரவெடி வெடிக்கிறாங்க. உங்களால பதில் சொல்ல முடியுதா? அப்ப இதுதான் இன்றைய திமுகவுடைய சூழல். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. நன்றி ரெக்ஸ்.